உனக்கு ஒரு வீடு வேணும் அவ்வளோதானே. நான் அந்த அக்ரிமெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னமாச்சும் பண்ணி ரெடி ஏதோ பண்ணுறேன். ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காடா இத்தனை வருஷமா நம்ம வீட்டை சுற்றியா கூடியிருக்கேன். ஏ கருப்பு, இந்த வீடு உங்கள் ஒப்பன் பிறந்து என் கூட குடும்பம் நடத்தி பிள்ளை பத்து உசுர விட்ட வீடுறான். அவர் என்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வரையில அந்த தெருவுலேயே நம்ம வீடு ஒன்று தான்டா கார வீடு. அப்போ எல்லாரும் என்னைய காரை விட்டு மருமகன் கூப்பிடுவாங்க. நிறுத்தாமல் ஓட்டுறியாம்மா, ரீல் அந்த எங்கேயும் போயிருப்போம்மா. வெளியே தெருவுக்கு போகல. உங்கள் அப்பா உன்னைய தோல் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கருப்பு இதெல்லாம் உனக்கு யாவும் இல்லையாடா? அந்த இளவெடுத்த யாவுமே வேணாம் தானே இந்த வீடே வேணாங்கிறேன். எனக்கு நீ என்ன செஞ்சான் புருஷன்? அவங்க அப்போ சேர்த்து வச்ச காசெல்லாம் குடி மேலேயும் கூத்தியா மேலேயும் கட்டிவிட்டு உனைய நடுத்தல நிற்க விட்டேன். அப்போங்கிற ஆத்தா கூட படுத்து இருந்துருச்சு, புள்ள பத்துக்கிற மட்டும் கிடையாது. அந்த புள்ள வளரையில் இதாண்டா உலகம்னு காட்டி கையை பிடிச்சி கூட்டு போகிறான் பாரு, அவன் தான் அப்பேன். இந்த சாவச்சண்டையெல்லாம் வேணாம்ப்பா. இதெல்லாம் தூக்கிட்டு பொழுதன்னைக்கு அந்த ஆள் விட கேதின்னு கிடக்க போய்த்தானே உன்னால் எந்த வேலையும். இப்போ உன் பேச்சை நிப்பாட்டில் மூச்சை பிடிச்சி போடுவேன். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ ஏமா அம்மா வேணும்னு நினச்சா இதோட சாவச்சண்டையெல்லாம் விட்டு பண்ணும்டா.